வணக்கம் நண்பர்களே. ஹெவி வெஹிக்கிள் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டேர்ம் தான் இது. இதற்கான ஆக்சுவலான அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காலமாகவே இது சம்மந்தமாக ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கும் ஹெவி வெஹிக்கிள் என்தூசியாஸ் இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். சரி, எந்த டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்னி பஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான். இந்த ஆம்னி பஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்மள நிறைய பேர் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம ஊரில், நம்ம ஸ்டேட்டில். உதாரணத்துக்கு நியூஸ்லலாம் கூட அடிக்கடி ஆம்னி பஸ்ஸை பற்றி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அரசு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தீபாவளி சீசன்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்லேயோ ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் ஃபேர்ஸ் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் வரும் இல்லையா. அது இல்லாமல் நமக்குள்ளே கூட நம்ம பேசுவோம், நான் ஆம்னி பஸ்ஸில் ஊருக்கு போனேன், ஆம்னி பஸ்ஸில் அதுவும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனேன், நல்லா இருந்தது, அந்த பஸ் ரொம்ப அழகாக இருந்தது, சீட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, இப்படிலாம் நமக்குள்ளே பேசிப்போம். சரி, இந்த ஆம்னி பஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது சரியா? ஆம்னி பஸ் அப்படின்ற வார்த்தைக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணுமா, இதை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஆம்னி பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம எதை இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ், அதுவும் மெயினாக இந்த இன்டர் ஸ்டேட்டில் ஓடக்கூடிய இந்த ரூட்ஸ் 2x2 சீட்டர் மாடல் பஸ்ஸஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் எப்படி அரசில் இந்த எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் இருக்குது, இதே மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸஸ். ஸோ நம்ம ஸ்டேட்லலாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நிறைய நிறுவனங்கள் இந்த பஸ்ஸஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமான நிறுவனங்கள்லாம் இந்த ரத்தி மீனா இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பேருந்துகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ஆம்னி பஸ்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஆம்னி பஸ்ஸஸில் அந்த காலத்துலேருந்தே பேஸ் மாடல் வந்து 2x2 சீட்டர் தான். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதில் ஏர் பஸ் வர ஆரம்பிச்சிது, அதாவது ஏர் சஸ்பென்ஷனோட வந்துச்சு. இன்னைக்கு தேதியில் அது ரொம்பவே இவால்வ் ஆகிடுச்சு. இன்னைக்கு தேதியில் இந்த சீட்டரை தாண்டி ஸ்லீப்பர் வருது, ஏசி ஸ்லீப்பர் வருது, இந்த மாதிரி வேரியன்ஸும் வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாமல் பிராண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப காலமாகிடுச்சு. ஃபாரின் பிராண்ட்ஸும் இன்றைக்கி நிறைய இந்தியாவில் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கேனியா, வால்வோ, பாரத் பென்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் சவுத் இந்தியான்னு நம்ம எடுக்கும்போது மெயினாக அந்த காலத்துலேருந்து அசோக் லேலண்ட் இந்த பிளாட்ஃபார்மை தான் இந்த ஆம்னி பஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் மற்ற இந்தியன் பிராண்ட்ஸான டாட்டா, ஐஷர் இதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த சவுத் இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ காலமாக ஆம்னி பஸ்ன்னு சொல்கிறோம். ஆம்னி பஸ்ன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து மெயினாக சவுத் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே மெயினாக இந்த சவுத் இந்தியாவில் தான் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் அதிகமாக இந்த லக்ஸுரி பஸ்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷ், அது இல்லாமல் நம்ம மாநிலம் இங்கே பார்த்தீங்கன்னா அரசே நிறைய பஸ்ஸஸை இந்த லக்ஸுரி பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணோம். அதாவது 2x2 ரிக்ளைனிங் சீட்டர் மாடலாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மெயினாக சவுத் இந்தியாவில் தான் லார்ஜ் நம்பர்ஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு ஒத்து கவனிச்சிங்கன்னா, மெயினாக சவுத் இந்தியாவில் தான் இந்த லக்ஸுரி பஸ்ஸஸை கவர்மெண்ட்டும் ஆப்ரேட் பண்ணோம், ப்ரைவேட்டும் ஆப்ரேட் பண்ணோம். அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய லக்ஸுரி பஸ்ஸஸை ஆம்னி பஸ்ஸஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? ஆனால் நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே நார்த் இந்தியாவில் மெயினாக அந்த லக்ஸுரி பஸ்ஸஸை ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும்தான் எக்ஸப்ஷன். இந்த பஞ்சாப், அப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் சொல்லலாம். இதை தவிர பெரும்பாலான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த டைகோட்டாமி எங்கே வருதுன்னா, மெயினாக இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. அப்போ இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் அந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரி பஸ்ஸஸ் தான் நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். சரி, இந்த ஆம்னி பஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த டேர்ம் கரெக்டானு பார்க்கலாம். ஆம்னி பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ரெண்டுக்கும் சொல்லப்போனால் வித்தியாசமே கிடையாது. பஸ் அப்படிங்கிறது ஆம்னி பஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகேங்களா? ஸோ ஆம்னி பஸ் அப்படிங்கிறதே ஒரு லாட்டின் வார்த்தை, அதுலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் பஸ்ஸு. ஆம்னி பஸ் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் உள்ளடக்கிய. ஸோ நிறைய விஷயங்களை சேர்ந்தது தான் ஆம்னி பஸ் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லுது. உதாரணத்துக்கு ஆம்னி பஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நிறைய விதமான உணவுகள் இருக்கும், ஆம்னி பஸ் ரெஸ்டாரண்ட். ரைட்டுங்களா?
ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஆம்னி பஸ்ன்ற வார்த்தையினோட அர்த்தம் என்னென்னா பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆம்னி பஸ். ஸோ வெஹிக்கிள்ஸ்னு வரும்போதும் ஆம்னி பஸ் அப்படின்ற வெஹிக்கிளை நம்ம எதவா நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள், நிறைய பேரை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிள், இதை தான் நம்ம ஆம்னி பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஆம்னி பஸ்லேருந்து வந்த வார்த்தை தான் பஸ் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? ஆனால் நம்ம அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய இந்த லக்ஸுரி பஸ்ஸஸை சொல்கிறதுக்கு மட்டும் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸஸில் தான் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும். இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும், நிறைய வசதி இருக்கும். ஸோ இதனால மெயினாக இந்த பஸ்ஸஸை நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லக்ஸுரி பஸ்ஸை நம்ம ஆம்னி பஸ்ன்னு சொல்லலை. இது ஒரு முக்கிய காரணம், ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தையினோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வர ஆரம்பிச்சது. அதனால் பஸ், ஆம்னி பஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. பஸ் அப்படின்ற வார்த்தையை ஆம்னி பஸ் அப்படின்ற வார்த்தையில் எடுக்கப்பட்ட இன்னொரு வார்த்தை தான் பஸ் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அப்போ பஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆம்னி பஸ்ஸை தான் சொல்கிறோம். இந்த பஸ்ஸுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிட்டி பஸ்ஸஸ் இருக்குது, இன்டர் சிட்டி பஸ்ஸஸ் இருக்குது. பஸ்ஸினுடைய பிளாட்ஃபார்ம் சைஸை வச்சு பார்க்கும்போது இதில் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸாக டிவைட் பண்ணலாம். மினி பஸ், மிடி பஸ், வெஸ்டிபியூல் பஸ், அது இல்லாமல் டபுள் டெக்கர் பஸ், இப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, இப்போது இந்த லக்ஸுரி பஸ்ஸஸ் இருக்குல்ல, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய பஸ்ஸஸ், உதாரணத்துக்கு எஸ்சிடிசி பஸ்ஸை நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஓட்டக்கூடிய இந்த பஸ்ஸஸை நம்ம ஆக்சுவலாக எந்த வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னா, கோச் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லணும். கோச் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஸோ கோச் அப்படின்னு சொல்லக்கூடியது லாங் டிஸ்டன்ஸ் செல்லக்கூடிய ஒரு பஸ். ஐடியலாக அது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வசதிகளும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ரிக்ளைனர் சீட்ஸ் இருக்கும், வேணும்னா அந்த ஸ்லீப்பர் ஃபெசிலிட்டி கூட இருக்கும். ஸோ ஒரு சஃபிஸ்டிகேட்டட் பஸ், லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஒரு பஸ், மெயினாக நைட் டைமில் லாங் டிஸ்டன்ஸ் செல்லக்கூடிய ஒரு பஸ். ஸோ இந்த பஸ்ஸை தான் நம்ம கோச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ஆக்சுவலாக எந்த டேர்மை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கோச் அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் சொல்லணும். அடுத்த முறை நீங்கள் எஸ்சிடிசி பஸ்ஸை ரெஃபர் பண்ணும்போதும் நீங்கள் என்ன சொல்லணும்னா கவர்மெண்ட் கோச் அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? எஸ்சிடிசி பஸ்ன்னு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் கோச்னு சொல்லணும், ரைட்டுங்களா? அதே போல் ஆம்னி பஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறது விட்டுணும். நீங்கள் என்ன சொல்லணும், ப்ரைவேட் கோச்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ ரத்திமீனா ட்ராவல்ஸ் சொல்கிறீங்கன்னா ப்ரைவேட் கோச்னு சொல்லணும், ரைட்டுங்களா? எஸ்சிடிசி பஸ்ஸை கவர்மெண்ட் கோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? பிராண்ட் எதாக வேணா இருக்கலாம், அது லைலாண்டாக இருக்கலாம், ஐஷரா இருக்கலாம், பாரத் பென்ஸாக இருக்கலாம், வால்வோவாக இருக்கலாம், ஸ்கேனியாவாக இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் செல்லக்கூடிய அந்த லக்ஸுரி பஸ்ஸை இனிமேல் நம்ம என்னன்னு சொல்லணும், கோச் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு சரியான ஒரு சொல்லாக இருக்கும். நன்றி.